வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு விளையாட்டு வீரர்களின் பேருந்து வந்து செல்லும் சாலைகளில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம். சென்ற ஐபிஎல், அதாவது இந்த ஐபிஎல் போட்டி முதல் போட்டியில் விளையாடப்பட்ட போது சென்னை மற்றும் பெங்களூர் அணி வீரர்கள் இந்த வழியாக வந்தபோது இந்த விக்டோரியா விடுதி சாலையில் அவர்கள் எப்போதும் வழக்கமாக அந்த வழியாக வந்துதான் இங்கு இருக்கக்கூடிய மைதானத்திற்குள் செல்வார்கள். ஆனால் சென்ற முறை அவர்கள் அப்படி வந்தபோது கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் அவர்கள் வந்த பேருந்தை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இதன் காரணமாக இம்முறை அதுபோல எதுவும் ஏற்படக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக இந்த விக்டோரியா விடுதி சாலையானது நோ என்ட்ரி போர்டு வைக்கப்பட்டு இந்த சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழியாக செல்லக்கூடியவர்கள் என்றால் இங்கு இந்த விக்டோரியா விடுதி சாலையில் இருக்கக்கூடிய 1, 4, 6, 7 ஆகிய 4 கேட்களின் வழியாக செல்பவர்கள் மட்டுமே இந்த சாலை வழியாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக அவர்களிடம் இந்த கேட்டுகளின் வழியாக செல்ல வேண்டும் என்பதற்கான டிக்கெட்டுகள் இருந்தால் மட்டுமே அவர்கள் இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படி சென்ற முறை அந்த அளவிற்கு ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள் இல்லாமல் அப்படி செயல்படுத்தப்படாமல் அனைத்து வாகனங்களும் இந்த பக்கமாக சென்றதன் காரணமாக சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய இரு அணி வீரர்களும் பேருந்துகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது மட்டுமல்லாமல் ரசிகர்கள் அவர்கள் பேருந்தை சூழ்ந்து கொண்டனர். இதுபோல இந்த விளையாட்டு போட்டிக்கு வரக்கூடிய வீரர்களுக்கு இதுபோல நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாலைகள் முடக்கப்பட்டு இந்த சாலை வழியாக பொதுமக்கள் பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்த ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. எனவே இதுபோல இந்த முறை, அதாவது சென்னை மற்றும் குஜராத் ஆகிய 2 அணிகளும் மோதக்கூடிய இந்த போட்டியிலும் அப்படிப்பட்ட எந்த விஷயமும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே இந்த சாலையானது தற்போது முழுவதுமாக அடைக்கப்பட்டு இந்த வழியாக செல்ல விரும்புபவர்கள் இந்த 1, 4, 6, 7 ஆகிய கேட்களின் டிக்கெட்டுகளை காட்டினால் மட்டுமே இந்த இடம் வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர். இதை தாண்டி இந்த ஐபிஎல் போட்டியானது, இந்த ஐபிஎல் போட்டியை பொறுத்தவரை இரண்டாவதாக சென்னை அணி விளையாடக்கூடிய ஒரு போட்டியாகவும் இது இருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக சொல்வதென்றால் சென்ற ஐபிஎல்லின் இறுதி ஆட்டத்தில் குஜராத் மற்றும் சென்னை அணிகள் மோதி அதில் சென்னை அணியானது வெற்றி பெற்றது. எனவே அதன் பிறகு இந்த 2 அணிகளும் நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு போட்டி என்பதன் காரணமாகவும் ரசிகர்களிடையே இந்த போட்டிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது இது 2வது போட்டியாக அவர் தற்போது விளையாடப் போகிறார். இப்படி பலவிதமான அணிகளுடன் மோதக்கூடிய சூழ்நிலையில் அவரது கேப்டன்சி எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காகவும் தோனியை பார்ப்பதற்காகவும் தற்போது சென்னை ரசிகர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த போட்டியை காண்பதற்காக இங்கு தற்போது பெருமளவில் வரத் தொடங்கி இருக்கின்றனர். களத்தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவபிரகாஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.